இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவசரமாக தமிழக வெற்றி கழக அரசு கைது செய்து தஞ்சாவூர் அழைத்து சென்றார்கள். காலையில் கைது, மாலையில் உதயநிதி ஸ்டாலின் விடுதலை. ஏன் இந்த பரபரப்பான கைது? இப்படி கைது செய்து நடிகர் விஜய் அரசு என்ன சாதித்தது? உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நடிகை பற்றி அவதூறாக ஆபாசமாக பேசினாரா? அப்படி பேசியிருந்தால் அது தவறுதான். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பலர் அவதூறாக ஆபாசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நடிகர் விஜய் அவர்களிடம் விவாகரத்து கேட்டு அவருடைய மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அவரை பற்றி கூட சமூக வலைதளங்களில் ஆபாசமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவுகளை இன்றைக்கு மீண்டும் பலர் ஒளிபரப்பி இருக்கிறார்கள். அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது இந்த விஜய் அரசு என்று கேள்வி கேட்கின்ற அதே நேரத்தில், ஒரு நடிகையை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவதூறாக பேசிவிட்டார் அல்லது ஆபாசமாக பேசிவிட்டார் என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்களே. நடிகர் விஜய் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலேயே பல நடிகைகள் ஆபாசமாக உடையணிந்து ஆபாச நடனமாடி இருக்கிறார்கள். ஆபாசமான அங்க அசைவுகளை காட்டி நடனமாடி இருக்கிறார்கள். அப்படி ஆபாசமாக நடித்து இளைஞர்கள் மனதை கெடுத்த அந்த நடிகைகள் மீது நடிகர் விஜய் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? நடிகைகளை பற்றி பேசுவது தவறுதான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த நடிகைகள் அப்படி நடிக்கலாமா? ஆபாச நடனங்கள் திரைப்படமாக இருந்தாலும் ஆடலாமா? இந்த கேள்வி எழத்தானே செய்கிறது. பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தமிழர்களின் புராதன பெருமையையும் சீர்குலைக்கின்ற வகையில் பெண்களை வெறும் கவர்ச்சி பொருளாக, சதை பிண்டமாக, ஆபாசம் உடையவர்களைப் போல பெண்களை உரித்த கோழிகளாக திரைப்படத்தில் காட்டுகிறார்களே, அந்த ஆபாசத்திற்கு எதிராக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுக்க போகின்ற நடவடிக்கை என்ன என்ற கேள்வி கேட்டால் இந்த அரசிடமிருந்து பதில் கிடைக்குமா அல்லது நடவடிக்கை எடுப்பார்களா? சரி, உதயநிதி ஸ்டாலின் அப்படி என்ன சொல்ல முடியாத பெரிய குற்றத்தை செய்து விட்டார்? அவர் ஒரு நடிகையை குறிப்பிட்டு ஆபாசமாக பேசினார் என்று குற்றச்சாட்டு, அவதூறாக பேசினார், கண்ணிய குறைவாக பேசினார், தர குறைவாக பேசினார் என்பதுதான் குற்றச்சாட்டு. இத்தனைக்கும் உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்லவில்லை. அந்த கூட்டத்திலே இருந்தவர்கள் தான் அந்த நடிகை பற்றி, அந்த நடிகையின் பெயரை உச்சரித்தார்கள். உதயநிதி ஸ்டாலின் எங்கு தண்ணீர் வருகிறதோ இல்லையோ, காவிரி ஆற்றில் தண்ணீர் வர வேண்டும் என்று பேசினார். இது இரட்டை அர்த்த வசனம் என்று சொல்கிறார்கள். இதைவிட மோசமான இரட்டை அர்த்த வசனங்கள் திரைப்படத்திலே வந்திருக்கிறது. அந்த திரைப்படங்களின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? இதை நாம் கேட்கின்ற பொழுது அது திரைப்படம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது மக்கள் மன்றத்தில். திரைப்படத்திற்கும் மக்கள் மன்றத்திற்கும் வித்தியாசம் இல்லையா என்று சில மேதாவிகள் கேட்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்? இந்த நாட்டின் முதலமைச்சர் வரை தீர்மானிக்கின்ற சக்தியாக திரைப்படங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த திரைப்படங்கள் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டுமா வேண்டாமா?
அந்த திரைப்படங்கள் ஆபாசத்தை படம் பிடித்து காட்டலாமா? அந்த திரைப்படங்கள் வன்முறையில் ஈடுபடுவதாக திரைப்படத்தை தயாரித்து வெளியிடலாமா? அந்த திரைப்படங்கள் இளைஞர்கள் மத்தியில் வன்முறையை போதிக்கலாமா? ஒரு முதலமைச்சர் வரை தீர்மானிக்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனம், மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை உருவாக்குகின்ற திரைப்படங்கள் முதலில் ஒழுக்கமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று கேள்வி கேட்டால் பதில் உண்டா? நடிகர் விஜய் அரசு உதயநிதி ஸ்டாலினை கைது செய்தது வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில், அதாவது 5ஆம் தேதி துவங்க இருக்கின்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளக்கூடாது, எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சட்டசபையை நடத்த வேண்டும் என்று முதல்வர் விஜயும் அவரது அமைச்சரவை சகாக்களும் திட்டமிட்டு சதி செய்து, இதுதான் சமயம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கையில் நடிகர் விஜய் அவர்களின் கூட்டணி கட்சிகளுக்கும் சம்பந்தம் இருக்குமா இல்லையா என்பது வரவிருக்கின்ற 2-3 நாட்களில் தெரிய வந்துவிடும். விஜய் அவருடைய அரசு உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யாமல் விட்டிருந்தால் கூட விஜய் அரசின் மீது பெருந்தன்மையான அரசு என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் உதயநிதியை கைது செய்தால் விஜய் அரசு மிகவும் மோசமான அரசு என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினை கைது செய்தவர்கள் எதற்காக கைது செய்தார்கள்? ஒரு நடிகை பற்றி அவதூறாக பேசினார், ஆபாசமாக பேசினார், ஆகவேதான் கைது செய்தோம் என்று சொன்னார்களே. எத்தனை பிரிவுகளின் கீழ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்? இத்தனை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே உதயநிதி ஸ்டாலினை ஜாமீனில் வெளியே வராமல் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். எத்தனை பிரிவுகளின் கீழ் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. BNS 196 பகைமையை தூண்டுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல். BNS 192 கலவரத்தை தூண்டுதல். BNS 352 பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் ஒருவரை வேண்டுமென்றே அவமதித்தல். BNS 79 பெண்ணின் கண்ணியத்திற்கு அல்லது மானத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் பேசுதல். BNS 29/B பொது இடத்தில் அருவருப்பாக பேசுதல். BNS 61 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து சட்டவிரோத செயலை செய்ய திட்டமிடுதல். BNS 351 ஒருவருக்கு மிரட்டல் விடுவது. தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை சட்டம் பிரிவு 4, தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 67 என்று 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இதில் 8 பிரிவுகள் திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்டவை. காவல்துறையை இத்தனை பிரிவுகளின் மீது உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு போட வேண்டும் என்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் நிர்பந்தம் செய்து உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைவரும் இன்றைக்கு சொல்கின்ற ஒரே வார்த்தை என்னவென்று கேட்டால், ஒரு நடிகையை பற்றி அவதூறாக பேசிவிட்டார்கள், ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசிவிட்டார்கள், ஒரு பெண்ணின் மானத்திற்கு பங்கம் வந்து விட்டது என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் அந்த ஒரு பிரிவின் கீழ் மட்டும்தான்
உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு தொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நடிகர் விஜய் அரசு எதற்கு திட்டமிட்டு 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுத்தார்கள் என்று கேட்டால் இதன் பின்னணியில் மிகப்பெரிய சதி இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்து 1 வாரம் அல்லது 10 நாள் சிறையிலிருந்து வெளிவர முடியாத, ஜாமீன் கிடைக்காத பிரிவுகளின் கீழ் கைது செய்து விட்டால், அவர் ஒரு 10 நாட்கள் சிறையிலிருந்து வெளிவர முடியாமல், ஜாமீன் கிடைக்காமல் அவதிப்பட்டால், இதை வைத்து திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரை மிரட்டி பிளாக்மெயில் செய்து, அவர்களிடம் குதிரை பேரம் செய்து, அண்ணா திமுகவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்ததை போல திமுகவிலும் சில சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளே இல்லை, தமிழ்நாட்டில் எதிரிகள் யாரும் இல்லை, அனைவரும் உதிரிகளாகிவிட்டார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்து விஜய் அவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை நிறுத்தி, தமிழக வெற்றி கழக கட்சியை சார்ந்தவர்களை நிறுத்தி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டுமானால் ஏற்கனவே அண்ணா திமுக வலிமை இழந்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை சிறையில் அடைத்து குறைந்தபட்சம் ஒரு 10-15 நாட்கள் ஜாமீன் கிடைக்காமல் அலைக்கழிக்க வைத்தால், திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து, இன்னும் பல சட்டமன்ற தொகுதிகள் காலியான தொகுதிகளாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கே இடைத்தேர்தல் நடந்தால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். திமுகவும் இல்லை, அண்ணா திமுகவும் இல்லை. ஒரு முறை சட்டமன்றத்திலே ஜெயலலிதா கொக்கரித்தாரே, கண்ணு கெட்டிய தூரத்திற்கு அப்பாலும் எதிரிகள் தெரியவே இல்லை என்று சொன்னாரே, அதை போல தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்கட்சிகளே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அதற்கு உதயநிதி ஸ்டாலின் கைதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக அரசும் விஜய் அவர்களும் திட்டம் போட்டு இருக்கிறார்கள். ஆகவேதான் 9 பிரிவுகளின் கீழ் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஜாமீனில் வெளியே விட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு கட்டுப்பட்டு காலையில் கைது, மாலையில் உதயநிதி ஸ்டாலின் விடுதலை என்று ஆகிவிட்டது. இதன் மூலம் விஜய் அவர்களின் செல்வாக்கு பெருமளவு சரிந்து விட்டது. விஜய் அவர்களுடைய செல்வாக்கு சாய்ந்து விட்டது. விஜய் இதன் மூலம் ஒரு நம்பிக்கை இல்லாத முதலமைச்சர் என்ற பெயரை எடுத்து விட்டார். இதன் மூலம் விஜய் அவர்களுக்கு எதிராக தமிழக மக்கள் கொதித்து எழக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது நடிகர் விஜய் அரசுக்கு கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாகிவிட்டது. இதற்கான தண்டனை இடைத்தேர்தல் நடந்தால் அந்த தேர்தலில் நடிகர் விஜய்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இடைத்தேர்தலில் மட்டும் நடிகர் விஜய் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை என்றால் அடுத்து சில மாதங்களிலேயே விஜய் அரசு கவிழக்கூடிய அபாயம் காத்திருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.